தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 9:22. மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கடவுளின் வாழ்வில் துன்பம் முக்கியமான ஒன்றாக இருக்கிறதென்றால் சாதாரண மனித வாழ்விலும் துன்பம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு துன்பப்படுவதற்கு தன்னை கையளிக்கிறார். நம் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவை போன்று துன்பத்தை உணர்ந்து கொள்ளுவோம் என்றால், துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுவோம் என்றால், அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கின்ற வாழ்வின் ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வந்து நிற்கும் என்பதனை உணர முடியும், என்பதனை அனுபவிக்க முடியும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, நீர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டீர், சிலுவையினை ஏற்றுக்கொண்டீர், பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், இறந்து உயிர் பெற்று எழுந்தீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே தினம் தினம் நான் சந்திக்கின்ற எல்லாவிதமான போராட்டங்களிலும், துன்பங்களிலும், இயலாமைகளிலும், வருத்தங்களிலும் ஆண்டவரே, நான் உம்மை மட்டும் பற்றி நின்று எனக்காக நீர் ஒருவரே இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து உம்மை போன்ற பாடுகளை, வேதனைகளை அனுபவிக்க எனக்கு மன துணிவினை தருவீராக. இறுதியில் நீர் இருக்கிறீர், உம்முடைய வெற்றி எனக்கு இருக்கிறது, உம்முடைய உயிர்ப்பின் மேன்மை எனக்கு இருக்கிறது என்பதனை உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் உம்மை மட்டுமே பற்றி நிற்க எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.